டீச்சிங் தமிழன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக 2021 ரெகுலேஷன் படி இன்ஜினியரிங் முதலாம் ஆண்டு 2ஆம் பருவம் படிக்கும் பிடெக் மாணவர்களுக்கான தமிழரும் தொழில்நுட்பம் என்ற பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான வினாக்களையும் அதற்கான ஆன்சரையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங், இவங்க தான் நமக்கு இந்த வீடியோவை இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் பொருள் வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கி பயனடைஞ்சிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முன்துறை என்றால் என்ன? முன்துறை என்பது சங்க காலத்தில் கலிமுகங்களின் வெளிப்பகுதியில் காணப்படும் துறைமுகமாகும். ரெண்டாவது கொஸ்டின், பீட்டா வெண்கலம் குறித்து எழுதுக. அதிக வெப்பத்தில் வார்க்கப்படும் வெண்கலத்தை பீட்டா வெண்கலம் என்று அழைக்கப்படுகிறது. உலோகவியலில் இரு உலோகங்களுக்கு இடைப்பட்ட உலோக இடையேட்டுச் சேர்மங்கள் நிலையை ஆங்கிலத்தில் பீட்டா நிலை என்று அழைக்கப்படுகிறது. மூணாவது கொஸ்டின், மணிகளின் வடிவங்களை எழுதுக. மணிகளின் வடிவங்கள் வட்ட வடிவம், பீப்பாய் வடிவம், இருகூம்பு வடிவம், கோள வடிவம். நாலாவது கொஸ்டின், சென்னாக்குழி என்றால் என்ன? சென்னாக்குழி என்பது சிவந்த அல்லது செம்மை என்ற நெருப்பின் நிறப்பண்பை குறிக்கும் சொல்லான செந் என்ற ஒன்றுடன் நா என்கிற நெருப்பு சுவாலையை குறிக்கும் பெயர் சொல்லும் குழி என்னும் இடப்பெயருடன் இணைந்து செந்து குட்டல் நா குட்டல் குழி சென்னாக்குழி என்றானது. அஞ்சாவது கொஸ்டின், குயினர் என்பவர் யார்? சங்க காலத்தில் குயினர் என்பவர்கள் மணிகளை துளையிடுபவர்களாகவும் தையற்காரர்களாகவும் மணிகளை பதிக்கும் தொழில் புரிந்தோராகவும் காணப்படுகின்றனர். இவர்களை குயிற்றுனர் என்று சங்க இலக்கியத்தில் அழைக்கப்படுகின்றனர். Thank you for watching Teaching Tamilan YouTube channel.